வாங்க மகாராஜா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீண்ட ஆயுள பெற்று நிறைந்த செல்வத்தோடு நீங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம். சபையை பார்த்தால் எப்படி தோற்றப்படுகிறது? லட்சுமி கணாட்சி சபை. ஆயிரத்தில் ஒன்றாம் புலவர். 16,000 அப்படி என்று பாடினார். எங்கே பாடினார்? பாண்டியன் சபையில் பாடினார். சபையை பார்த்தால் பாண்டியன் சபைக்கு ஒப்பிடலாம். தேவலோகத்தில் கூடுவது தேவேந்திரன் சபை. தில்லை சிதம்பரத்தில் கூடுவது கனக சபை. அந்த நாடக மேடை. ஆமா, தில்லை காணியும் சிதம்பரம் நடராஜ பெருமான் அதுக்கு நாடக மேடை. ஆமா, கனக சபை என்று பேர். கனக சபை என்று சொல்லலாம். ஆமா. ஆனால் வடலூரில் கூடுவது அது சக்தியான சபை. சத்திய ஞான சபை. இப்ப இங்க கூடியிருப்பது நாடக சபை. எதற்காக? அந்த பாவராயன் சுவாமி திருவிழா முன்னிட்டு. பாவராயனுக்காக இரண்டாவது இரவு நாடகம் நல்ல முறையில் நடந்தேறி வருகிறது. ஆமாங்க. ஏதாயிலும் குறை என்பதே கிடையாது. சொல்ல முடியுமா? அந்த வழி கிடையாது. முட்டை வச்சாங்களா சொல்ல முடியுமா? யாருடா ஒன்னு அதை கேட்டாங்களாங்க. சாப்பிட்ட வயிற்று முன்னால போய் சொல்லக்கூடாதுங்க. ஓஹோ, அப்படியா? போய் சொல்லாத புண்ணியவாணி. முட்டை தள்ளாடுத்துப்போங்க. நாட்டுல போய் சொல்லாத ஆளா நீ? என்னைக்குமே போய் சொல்ல மாட்டேன். அதே போய் சொல்ல மாட்டான். ஆனா திருடுவான். சரி, விடு விடு. ஆனால் அப்படி அப்பேற்பட்ட கல தனவான்கள் வரக்கூடிய சபை. ஆனால் முன்னால் பார்த்தியா? நேற்று விட இன்னைக்கு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். நீ கண்டிப்பாங்க கொஞ்சம் கூட மேல அதிகமா இருக்கு. கூட மேல அதிகமா இருக்கு. ஆலவிருட்சம் போல் துவங்கி இருக்கிறது. ஆமா, ஆனால் ஆலவிருட்சத்தில் பழமெடுத்தால் பலவிதமான பட்சிகள் எல்லாம் தன்குடி என்று வாழும். தன்குடி என்ற சும்மா கஜ 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 சத்தம் வயிறார சாப்பிட்டு தன்குடி என்றே வாழும். ஆலவிருட்சம் சபையானது தழைத்து வாங்கியிருக்கு. மறக்கக்கூடிய பட்சிய போல் நாம வந்திருக்கோம் கூத்தாட. கூத்தாட வந்துட்டு பெருமையா நினைச்சிட போற. பயம் கூட பயந்தாதான் பழைக்க முடியும். உனதான சொல்ற வீடு வாயா. அப்படியா? உலகத்துல பூமியில ஒரு மனிதன் பிறந்து விட்டால் பயந்து வாய்ந்தா சுகமா வாழலாம். சுடுவார்தான் போகணும். சபையானது அங்கிருக்கு. அண்ணனுடைய பாதத்திற்கும் அண்ணனுடைய பாதத்திற்கும் பகவான் அந்த சுவாமிக்கு பொண்ணும் தரச்சு கண்டிப்பா அவர்களுடைய பாதத்திற்கும் நாடக கம்பெனி அனைவருக்கும் வாத்தியார் அவர்களுக்கும் உனக்கு கேட்டு வாங்க மாட்டேங்க. கேட்டு வாங்க மாட்டோம். ஒத்தையில விடாத. ஏன்னா மொத வியாபாரத்துல ஒத்தமடையில போக. அப்படியா? சரி சரி. ஆனா பரவாயில்ல, தாங்கள் பையன் பையன் ரொம்ப கோவா நடிக்கிறான். பரவாயில்ல பையன் பையங்க ஆட்சி காட்டுற
அடுத்த நேரம் வருவியா? அப்படி என்ன பரவாயில்ல, ஏற்கனவே கெட்டிக்காரனை விட பையன் ஜோராதான் இருக்கா, அதே பையனா இருந்தாலும் அப்படி என்ன அவர்களா பார்த்து காலையில 6 மணிக்கெல்லாம் செருப்பால் அடிப்பாங்கன்றியா? ஏய், அப்படி இல்ல மரியாதை மரியாதை அது இப்படி கொடுக்கணும், இப்படின்னா செருப்பு. அவர்களா பார்த்து கொடுப்பது உனக்கு கண்டிப்பா காலைல கொடுப்பாங்க, வாங்கி போலாம் கம்மி. நிறைய கொடுப்பாங்க, வாங்கிக்க. கண்டிப்பா நிறைய கொடுப்பாங்க. ஆமா எடுத்து எனக்கு ஜுரம் வருது, வேணாங்க. வந்திருக்கின்றான். ஆமா ஆனால் அப்பேற்பட்ட கற்பனை செய்ய தன்மாதான் பொழுது என்னுடைய ஆனால் அழித்தல் படைத்தல் மூன்றாவது கடவுள் யார்? ஆமா, முதல் கடவுள் அந்த சிவபெருமான் கைலாயம் கோவிலாய் வீட்டிருக்கின்றார். 2011 நேற்று படைத்த முக்கந்தாரியாக சிவபெருமான். அவர்தான் பாராக பிரபஞ்சத்தில் எல்லா ஜீவராஜிகளுக்கும் பணி அளக்கக்கூடிய காற்று அவர்தான். இரண்டாவது கடவுள் உங்க அப்பா நாராயணன். ஆமா, எம்பெருமான் திருப்பதி மேல அமர்ந்திருக்கு ஏழுமலையா. எண்ணுக்குள்ள கண்டிப்பா எண்ணுக்குள்ள என்ன ஒரு பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எப்படிவே சொல்ல முடியும். அதை போல பாராகிய பிரபஞ்சத்தில் எங்க அப்பா இல்லாத இடமே இல்ல. கண்டிப்பா ஆமாண்டா, இருப்பார், துரும்பி இருப்பார். கரெக்ட். அவருடைய உந்தி கமலத்தில் உந்தி கமலத்துல. ஆமா, நான் தான் பாராகிய பிரபஞ்சத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் பாமல் மக்களை படிச்சாலும் நீ உலகத்தில யான முதல் எதுவுமே எல்லா ஜீவராசிகளுக்கும் என்னுடைய படைப்பு தான். ஆனா திருட்டு மக்கள் ஆடு கட்ட முழுக்க காட்ட சொல்லி சொல்லி பாருங்க. என்னடா என்ன படிக்கக்கூடிய ஆளா? ஆமா, என்ன படிக்கிறீங்க? படிக்கிறா நொடியா படிக்கிறா, பூமியா படிக்கிறா, படிக்கிறா, ஏன் மாதிரி படிக்கிறா? பொறுமையா ஆளு மணி வந்து பாக்குறேன். அந்த ஆளுக்கு குறைய குறைய போட்டுக்கிட்டே இறங்க இறங்க போத இறங்க இறங்க அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. சும்மா நடந்துட்டே இருக்கிறாரு ஊரை. நடப்பு அப்படிதான் இருக்கும். அது என்ன காரணம்? ரெண்டு காது தாண்டா, 3 காதாவா? மகாராஜா, 4 விலகன்னு சொல்றேன். ஒரு மனிதனா பிடிச்சா 2 காது இருக்கும். 2 காதுல பீச்சா காய பக்கம் காது கேட்காது. 2 காது ஒண்ணு, கேட்காத காது ஒண்ணு. மொத்தம் எத்தனை காது? 3 காது. அதான் பேர் 3 காது. 2 காது அவனுக்கு பாரம்பரியம் இருக்கு. ஒரு காது கேட்காத காது. அத சேர்த்தா 3 காதா? அது என்ன காரணம்? எல்லாரும் என்னுடைய படைப்பு தான். மொடம் கால் வண்டி. அது என்ன காரணம்? வயதான நேரம். ஆமா,
70 75 வயசு இருக்கு. ஆமா. வயசாகி போயிடுச்சுன்னா ஆஹா. அவரு எங்க இயங்க முடியாது, ஒரு ரூபாய் சம்பாதிக்க முடியாது. திண்ணிலே முடிக்காது பாரு. ஆமா. அப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். வேலை தவறாமல் கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும். ஏன்னா வயதான நேரம். ஆமா. கொஞ்ச நேரம் தவிர்த்தா தாளாது. ஆமாங்க. ஆனால் ஆஹா. நேரம் ஆன உடனே இப்ப கெட்டிக்காரன் ஆடுற ஆமா. நாளைக்கு காலையில எங்க வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போன உடனே ஆ. அப்பா இருப்பாரு உங்க அப்பா. ஆமா. அப்பா போவது எங்கடா போன? ஆஹா. வேலைக்கு ஏழு உணவு வரலையே. வரவில்லையே. ஆ. அப்படி என்று உங்க அப்பா உன்னை கேட்பார். கண்டிப்பா. ஆனால் ஆ. இங்கதான் முதல்ல வந்த உடனே போடி விடிய 6 மணி வரைக்கும் வியாபாரம் நடக்குது உனக்கு. கண்டிப்பா நடந்து வந்துட்டே இருக்குது. ஆமா. ஆ. இந்த கோபம் அங்க வரும். ஆமா. நான் அப்பதான் நாடகத்துல இருந்து வந்தா இன்னும் கொண்டாட்டி பிள்ளை பார்க்கலாம், ஆடு மாடு தொகுத்தொகை எதையும் பார்க்கலாம். வந்த உடனே தீனி கலையிறான் பாரு. ஆமா. வயசான கிழவன் தானே. ஒருவேளை சாப்பிடாம தான் என்ன போறேன். என்ன பண்ண அவனே சாப்பாடு இல்லைன்னு கேட்கிறான். படாத பாவங்க தடாகத்து. அப்பா கேட்பது உணவு உள்ள குடுக்கிட்டு போல காலால. ஆமா. எந்த காலால் பெற்ற தாய் தகப்படம் உதைக்கின்றானோ ஆமா. அந்த கால் 2வது பிறவி முடம். போலதான். அவன் செய்த தவற அவன் தான் அனுபவிக்க வேண்டும். ஆமாங்க. அதனால் இன்றைக்கு சத்தியலோகத்தில் அமர்ந்து ஆமாங்க. அதிபதி மகத்தான. ஆமா. ஆனா அப்படி நான் படுத்துட்டா தெரியாத ஆஹா. என் மனைவி இருக்காள. கலைவாணி. ஆமா. ஆ. அவ இல்லைன்னா இப்ப நீ கெட்டிக்காரி வெளியே வர முடியாது. பேச முடியாதுங்க. கலைவாணி நாவில் உட்கார்ந்து பேச முடியும். ஆமா. மத்தவங்க அம்மானு கொடைய முடியும். டேய். ஆனால் என் மனைவி நாவலே நின்று ஓசை கொடுக்கக்கூடியவ அவள். ஓ மனைவி கலைவாணி. ஆமா. ஆ. இன்றைக்கு இறப்பு பிறப்பு கணக்கெடுக்கலாம் என்று அவள். கண்டிப்பா. ஆனா ஆஹா. இறப்பு எங்க? அது யம தர்மத்திட்ட. சாமலாமணி வேந்தன் ஆமா. யமதர்மனிடத்தில் இறப்பு. இறப்பு. பிறப்பு பிரம்மதேவன்கிட்ட. ஆமா. என்னிடத்தில் இன்றைக்கு எத்தனை இறப்பு இறந்திருக்காங்க. ஆமா. அதை பார்த்து நான் அந்த கணக்கை பார்த்து எல்லாரும் எழுத வேண்டும், அது கண்டுபிடிக்க வேண்டும். அதனால் என் மனைவி அழைத்து மேல் பண்ணி நடப்பதை பார்க்க வேண்டும். கலைவாணி அழைத்து போயிட்டு வா. கலைவாணி தப்பா.
Thank you.